ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக ரவிக்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு மருத்துவமனைக்குள் நுழைந்த சந்தோஷ் என்பவர்தான் சமூக ஆர்வலராக இருப்பதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு கேட்கும்போது 5,000 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் பெருந்துறையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பணத்தை வாங்கிக் கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை என்று வீடியோ வெளியிட்டு மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். இவ்வாறு மருத்துவக் கல்லூரி முதல்வரை மிரட்டிய சந்தோஷ் பெருந்துறை நகர திமுக மாணவரணி நிர்வாகி என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பணம் கொடுக்க கல்லூரி முதல்வர் மறுத்ததால் திமுக நிர்வாகி சந்தோஷ் தான் சொல்லியவாறே அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை சரியில்லை என பேசி அதனை அவரது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டுள்ளார். எனவே அரசுக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களையும் மிரட்டும் துணையில் சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் செயல்படும் சந்தோஷ் என்ற நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கல்லூரி முதல்வர் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த பெருந்துறை காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் திமுக நிர்வாகி சந்தோஷ் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்துள்ளனர். பெருந்துறை சானிட்டோரியம் ஆஸ்பத்திரி பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல 8 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல 2 பேர் தான் பொழைப்பாங்க, மிச்சம் 6 பேர் செத்து போயிடுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆஸ்பத்திரியில நரம்பியலுக்குன்னு தனியா டாக்டர் இல்ல, இதய நோய்க்கு இல்ல, பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆள் இல்ல. இது மட்டும் இல்லாம இந்த நோய்களுக்கு எல்லாமே வாரத்தில் ஒரு முறை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இதற்கான தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ஆஸ்பத்திரியில இல்ல. கோயம்புத்தூர் மாதிரியோ இல்ல சேலம் மாதிரியோ மிகப்பெரிய டெக்னாலஜிகள் கொண்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த டாக்டர்ஸ் இங்கே இல்லாதனால நிறைய நோயாளிகளுக்கு வந்து தொடர்ந்து பாதிப்படைந்து வருகிறது. பெருந்துறை வந்து பல்வித கட்டங்களில் வளர்ச்சி அடைந்து வந்தாலும் கேன்சர் நோயினால தொடர்ந்து பாதிப்படைஞ்சிட்டே வருது. கேன்சருக்கு வந்து ஒரு பணக்கார நோயாக தான் இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது. இதற்கான இலவச மருத்துவம் சானிட்டோரியத்தில் வரணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. எமர்ஜென்சி வார்டில் நிறைய டைமில் டாக்டரே இருக்கிறது இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரச்சனை. எனக்கே ஒரு வாட்டி வந்து காதுக்குள்ள பட்ஸ் வச்சு அந்த பஞ்சு உள்ள சிக்கிச்சு, அதை எடுக்க போய் அந்த டாக்டர் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எடுத்து உள்ள குத்தி புண்ணாயிருச்சு. நிறைய பேருக்கு இதனால் பாதிப்படையுது. சானிட்டோரியம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள் பல்வேறு கணக்கானவர் வந்து ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கவங்க தான். பணம் இருக்கவங்களாம் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. என்ன மாதிரி ஏழ்மையானவர்கள் மட்டும்தான் சானிட்டோரியம் பகுதிக்கு வர வேண்டியது இருக்கு. இங்கே வந்து பணக்காரங்களும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டா இந்த ஆஸ்பத்திரியோட நிலைமை இன்னும் வருங்காலத்தில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பெருந்துறை மக்கள் சார்பாக வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெருசு பண்ணணும், டாக்டர்லாம் நிறைய நேரம் டியூட்டியில் இருக்கணும், நிறைய எல்லா வியாதிக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பெருந்துறை ஹாஸ்பிட்டலையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.